வீட்டிலும் கிரிக்கெட்டிலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கான்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அது பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு இன்னைக்கு இருட்டிலையும் இக்கட்லையும் தவிச்சிட்டு இருக்கிறது திமுககாரங்க தான். அதை மாற்றி சொல்றேன். அவர் தான் குறிப்பா அவர் உட்பட அமைச்சர்கள். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை கண்டித்து ஜூலை 14 திமுக மாணவர் அணி சார்பாக பெரும் மாணவர் அணி போராட்டம் நடத்துவதற்கு அருகதை இல்லை. அரசியலாக்குகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்கள் பணிக்கு வர முடியவில்லை. கல்வி நிலையங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இது காலத்தின் சூழ்நிலை. அதற்கு மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோயிடும். பிற்காலத்தில் அவர் பணிக்கு சென்றால் ஓராண்டு 2 ஆண்டு என்று சொல்லி அவருடைய சர்வீஸில் கூட பாதிக்கப்படும். இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கருத்திலே கொண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் இந்தியாவிலே உள்ள முதலமைச்சர்களே ஒரே முதலமைச்சர். அன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான். இது மாணவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மாணவ செல்வங்கள்லாம் கூடி ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் அழைப்பார். அந்த அளவிற்கு ஏன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வை வேண்டும். பள்ளிகள் இயங்கவில்லை, அங்கே ஆசிரியர்கள் வர முடியவில்லை, மாணவர்கள் கல்விக்கு செல்ல முடியவில்லை. இது யார் குற்றம்? காலத்தின் நாள் நேர்ந்த நிலைமை. இப்படி மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி, அதுபோக நீட் தேர்வு என்ற வந்த பிறகு அது விதிவிலக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாற்று ஏற்பாடாக 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் சாதாரண கிராமத்தில் ஏழை விவசாய தொழிலாளருடைய மாணவ செல்வங்கள்லாம் படிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு எடப்பாடியார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.